இந்த நாளிலும் இந்த 19ஆம் நாள் ஜெபத்திலே தேவன் நம்மளை கொண்டு வந்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 18 நாட்கள் தேவனுடைய பாதத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த திருச்சபை தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, இந்த கட்டுமான பணிகளுக்கு கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் அறிவார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே இந்த நாட்களிலே ஒரு பெரிய தேவையோடு நாம் நிற்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்குவாராக. ஆமென். ஸோ சீக்கிரத்திலே அந்த இடத்துல கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எந்த ஒரு ஆபத்துக்கள் அங்கே வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக. இந்த மழை நிமித்தமாக எந்த ஒரு சேதங்களோ வரக்கூடாது. கர்த்தர் அந்த எல்லைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக. அந்த பகுதி முழுவதும் தேவன் ஆளுகை செய்து அந்த இடம் முழுவதுமாய் தேவ தூதர்களை கொண்டு அந்த பகுதியை கர்த்தர் அந்த இடத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும், விசேஷமாக இந்த நாட்களில் நம்ம அந்த 10,000 சிமெண்ட் பேக் வாங்குவதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒரு சிமெண்ட் பேக்குடைய விலை 450 ரூபாய். கர்த்தர் அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஸோ ஒரு பெரிய பாரத்தோடு நாம் நிற்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் மாம்சமான யாவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த 19ஆவது நாளை கர்த்தருடைய கருத்தெல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களை மூடுவோம். அவருடைய பாதத்தை நாம் பிடிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த 18 நாட்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 19ஆவது நாளிலும் ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவீராக. அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு நன்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு நன்மை சோத்துரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, இளை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி
ஏன்றி இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமார மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடோ. மனமார மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ளமூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளமூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் ஆமே கிருபை நீரை இயேசுவே ஆமே அடைந்தேன் ஆமே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன் ஆமே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த 19வது நாளிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த ஜெபத்தின் வழியாய் கர்த்தர் செய்யும்படியாக ஆமென். வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி ஜனனுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஏகப்பட்ட யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜ்சோதரி. ஆமென் ஆமென். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வேளையிலே செப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு வர வேண்டியதான பிள்ளைகளை என் ஆண்டவர் துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் எல்லா விதமான தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விண்ணப்பத்துக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். செவி சாய்க்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை
நாமத்தினாலே ஆமென். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், தருவேன், கொடுப்பேன் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு கொடுத்த தேவன் ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இந்த மாலை வேளையிலே இயேசுப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தகப்பனே, வர வேண்டிய பிள்ளைகளை ஏற்ற ஹல்லேலூயா. வேளையில கொண்டு வாங்க. இயேசுவே, நாங்கள் யாவரும் நன்றி கூடி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, ஏறெடுக்க போகிற எல்லா ஹல்லேலூயா. விண்ணப்பத்துக்கும் என் ஆண்டவர் நடுவராக இருந்து இயேசுவே, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற பிள்ளைகளையும் ஆமென். ஆண்டவரே, ஜெபத்தை நடத்துகிற ஊழியரையும் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சிலுவை நிழலுக்குள்ள இயேசுவே, மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த பாடல் மூலியமாய் ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே. ஆண்டவரே, வருகிற தேவனுடைய வார்த்தையினாலே ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆரம்ப முடிவும் ஆமென். உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆமென். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக எல்லா கரத்தட்டை எல்லாம் தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். இந்த 18 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த 19வது நாளிலும் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நிச்சயமாகவே இந்த நாட்களிலே இந்த ஆலயத்துடைய காரியங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருகிற வேளையில் நாம் உண்மையாகவே தேவ சமூகத்தை நாடுகிறது நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். நான் சொல்லுகிறேன், பிரச்சனை வந்தால் மனுஷனை நோக்கி ஓடுவோம், சரியா? ஆனால் தேவனோட பாதத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனக்கிரிப், சரியா, அவன் பயங்கர மோசமான வார்த்தைகளை சொல்லி ஸோ எசேக்கியாவையும் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவான், உங்கள் எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணியிருக்கிறாரு, அவர் உங்களை விடுதலையாக்கவே முடியாது, அது சான்ஸே கிடையாது, சரியா? அசிரியா கையில் நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் விழுந்துருவீங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணிவிடுங்க, தயவுசெய்து வந்துருங்க, சரியா? நாங்கள் போர் தொடுக்க வேண்டாம்னா வந்துருங்க. அப்போ சனக்கிரிப் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகவே பயங்கர வேதனை உள்ள வார்த்தைகள். அதில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசையா சாப்டர் 36 நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனத்தில் 14வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஸோ 14வது வசனத்தில் இருந்து எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஆமென். அவன் நம்ப பண்ணுவான், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார் அப்படி நம்ப பண்ணுவான். அதை நம்பாதீங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாதையில் நம்மளும் போவோம். அல்லேலூயா, சரியா? சில டைம் சிலர் சொல்கிறாங்க, இது பெரிய பட்ஜெட், இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் ஆகுமா, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் சிலர் வாயிலிருந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஸோ எப்படி இந்த மனுஷன் சொன்னான்னு அதே போல் வார்த்தைகள். ஆமென். ஸோ நம்ப பண்ணுவார், உங்களை கட்டிடுவோம்னு சொல்லுவார், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, யார் உங்களுக்கு தருவா, எவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி நடக்கும், சான்ஸே கிடையாது, என்ன தைரியத்தில் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற பேச்சுகள் வருகிறது. ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது எசேக்கியா மிகுந்த வேதனை அடைந்தார். ஏன்னா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், சரியா, நீங்கள் நம்பாதீங்க, அது நடக்காது, நீங்கள் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருவார் அப்படிலாம் அந்த மனுஷன் சொல்லுகிற வேளையில் எசேக்கியா அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எந்த இடத்துக்கு போனார், சரியா? எந்த இடத்துக்கு போனார் பார்த்தீங்கன்னா 37வது வசனத்தில் 37வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது. முதல் வசனம், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து, அல்லேலூயா, எங்கே போனார்? ஆலயத்தில் போனார். நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் ஜனங்கள் நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, சரியா, கேவலமாக நடத்துவாங்க, கேவலமாக சொல்லுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் போக வேண்டிய இடம் எதுனா தேவனுடைய ஆலயம். உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நிச்சயமாய் நீங்கள் கதறுகிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்ம பயங்கரமான நெருக்கம். ஏன் இந்த ஜெபம், ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையான நான் சொல்லுகிறேன், நம்முடைய பலத்தால் முடியாத ஒரு காரியம்தான். மற்றவங்க சொல்கிற மாதிரி கரெக்டு தான், அது முடியாத ஒரு காரியம்தான்.
ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆவியானவராலே அது ஆகும். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்தினால தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் வழியில் திறப்பார், வழியில் கண்டிப்பாக திறப்பார். சில அவமானமான வார்த்தைகள், அவமானமான பாதை, நிந்தனையான பேச்சுகள் நம்ம கடக்க வேண்டி இருக்கும். அது கணது தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் யாருக்கும் பதில் கொடுக்காதீங்க. நீ எங்கே போங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நில்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்தில் எசேக்கியா ராஜா போனார். ஆமென். ஸோ அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே அங்கே போய் அழுகுறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய், ஆண்டவரே அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டிங்களா, அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டிங்களா, உண்மை குத்த சொன்ன வார்த்தைகளை கேட்டிங்களா அப்படி சொல்லும் பொழுது உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அவனுக்கு வந்தது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாலை வேளையில் நம்ம யாரை நோக்கி வந்திருக்கிறோன்னா, இந்த நெருக்கத்தில் கர்த்தருடைய பாத்தை பிடித்து வந்திருக்கோம். எதுக்காக ஆலயத்தில் இந்த ஜெபத்தை வைக்கிறோம்? நிச்சயமாகவே கர்த்தர் எப்படியாக கிரியை செய்ய வேண்டும். ஆமென். இதனால் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் வழிகளை காணச் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நடத்துவார் விசுவாசிக்கிறேன்? ஆமென். இதுவரைக்கும் நடத்தின தேவன், இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவர். அல்லேலூயா. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் நம்ம ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுவதாக. அல்லேலூயா. இந்த நெருக்கங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நம்ம அதற்காக இந்த முதலாவது ஜெபத்தை நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களை நீங்கள் கேளுங்கப்பா. நாங்கள் போகிற பாதை நிந்தனையான பாதை, ஒரு நெருக்கத்தின் பாதை. ஆண்டவரே, கர்த்தர் தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். ஆண்டவர், இந்த நாளில் எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுங்க என்று சொல்லி நம்ம ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் இந்த வேளையில் கண்களை மூடுவோம். இதனால் கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். ஏகப்பட்ட யாராவது இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது நம்ம ஆலயத்தின் நோக்கமாக இருக்கட்டும், அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கட்டும். இந்த நாள் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்பாராக, எல்லா நிந்தனையான வார்த்தைகளை கர்த்தர் கேட்பாராக, எல்லா அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்பாராக. எப்படியாயில் கர்த்தர் இந்த நாளில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வாராக. எல்லாரும் தேவ நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் இரட்சகரே, மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற என் தேவன் ஆண்டவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகிலே இருக்கிறேன் என்றவரே. அப்பா, என்னிடத்திலே வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன என் தேவனே, அப்பா என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே. இந்த வேளையில நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிதுமை குருடன் கதறிய போது நசரேயனாகிய இயேசுவே என்று கூப்பிட போது அநேகர் அதட்டின போதிலும் அவன் மிகுந்த சத்தமாய் கூப்பிட்ட போது, ஆண்டவரே, நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தேவன், நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. நீர் நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இதோ இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நன்றி இயேசுவே. அப்பா, பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. இயேசுவே, இந்த வேளையிலே இறங்கும். இயேசுவே, நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மனதுருக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ரட்சிக்கும்படி வந்த என் தேவனே, இந்த வேளையிலே இறங்குவீராக. ஆண்டவரே, ஆலயத்திலே எடுக்கப்படுகிற ஜெப பதில் தருவீராக. ஆமென். ஆமென். சமுத்திரத்திலே ஆண்டவரே தனியாய் தவிக்கும் போது அவர்கள் தவிப்பை நீர் அறிந்து கடல் மேல் நடந்து வந்த என் தேவன், அற்புதங்களின் தேவன் நீர். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இயேசுவே, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இப்பொழுதே தடைகளை உம்முடைய உடைப்பீராக. ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, இந்த கட்டப்படுவதாக, பூமியில் இருக்கிற
சத்துருவால் கட்டி இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. பொல்லாதாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். இப்போதே கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். இப்போது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, அப்பா சாலமோன் ஆலயத்தை கட்டின போது ஆண்டவரே, அப்பா அந்த ஆலயத்தில் எப்போது கண்கள் இருக்கும் என்று சொன்னீரே, அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் செவி கொடுப்பேன் என்று சொன்னீரே, பதில் செய்வேன் என்று சொன்னீரே. அப்பா ஸ்தோத்திரம். அன்று கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு அவ்வளவு மகிமை என்றால், அப்பா உம்முடைய ஜீவனாலே உம்முடைய ஆவியினாலே கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் மகிமை எவ்வளவு பெரிது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா இப்பொழுது ஆண்டவரே நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்னீரே. அப்பா இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்க உம்முடைய உமக்கென்று ஒரு ஸ்தலத்தை கட்டி முடிக்க ஆண்டவரே மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே இறங்குவதாக, வல்லமை இறங்கட்டும். இயேசுவே இந்த வேளையிலே இறங்கட்டும். ஆண்டவரே சாலமோன் கட்டின ஆலயத்திலே அநேக பலிகளை செலுத்தின போது ஆண்டவரே தேவனுடைய மகிமை ஆசாரியர்கள் கூடாரத்திலே நிற்க முடியாதபடி, ஆலயத்துக்குள்ளே நிற்க முடியாதபடி மகிமை இறங்கின தேவன் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் துதிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய துதிகளின் உதடுகளின் பலியினாலே செலுத்தும் போது இந்த இடத்திலே அந்த மகிமையிலும் மேலான மகிமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே இறங்கி வருவதாக. ஆண்டவரே நீ நல்ல தகப்பன், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்முடைய ஜனங்களே ஆண்டவரே, அப்பா நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், திடன்கொள் கலங்காதே, பயப்படாதே என்று சொன்னீரே. இயேசுவே நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னை தப்புவிக்க முடியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பலத்தில் வரவில்லை, எங்கள் சுய பலத்தினால் வரவில்லை, சுய ஞானத்தினால் வரவில்லை. இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே, அப்பா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இப்போது உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாய் போகும்போது ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொன்னபோது அந்த நாமம் ஜெயத்தை கொடுத்தது. அந்த ஜெயத்தை கொடுக்கிற நாமம், ஜெயம் பெற்ற நாமமாகிய இயேசுவின் நாமத்திலே இப்போது கேட்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டி தருகிறதற்காக நன்றி. அப்பா கோலியாத்தை போல நிற்கிற எல்லா தடைகளும் இப்போது விழுவதாக, இயேசுவின் நாமத்திலே விழுவதாக. உம்முடைய அற்புத கரம், உம்முடைய அற்புத கரத்தை இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் காண செய்வீராக. ஆண்டவரே லாசருவே கல்லிலிருந்து வெளியே எழுப்பி வரும்போது ஆண்டவரே எனக்காக அல்ல, உம்முடைய நாமத்தை இந்த ஜனங்கள் காணும்படியாக நான் இப்படி சொன்னேன் என்று சொன்னீரே. இயேசுவே இப்போது உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த ஜனங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் கட்டி எழுப்புவீராக. இப்போது கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே இதை கட்டக்கூடிய பாத்திரங்களை நீர் உருவாக்குவீராக, அந்த பாத்திரங்களை எழுப்புவீராக, அந்த பாத்திரங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூடு என்று சொன்னபோது அவைகள் ஒன்று கூடியது. நரம்புகள் உருவாகட்டும், சதைகள் உருவாகட்டும் என்று சொன்னபோது அது உருவாகியது. ஆண்டவரே இப்போது இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஆண்டவரே எலும்புகள் ஒன்று கூடுவதாக, சதைகள் ஒன்று கூடுவதாக, நரம்புகள் ஒன்று கூடுவதாக, அதற்குள்ள ஒரு ஜீவன் பிரவேசிப்பதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா இப்பொழுது ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. உம்முடைய ஆவியின் பலத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள தங்கி இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சல் கூட வேண்டுதல் செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற கிருபையை தாருங்க.
எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஆமென். ஜெப வேளை முழுவதிலும் ஆமென். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஹalleluya. துதி ஆசீர்வதிங்க. ஆமென். உம்முடைய வார்த்தைகள் எங்களை இயேசுவே. பலப்படுத்துகிற வார்த்தைகளாய் வருவதாக. இயேசுவே. உயிருள்ள ஆமென். வார்த்தைகள் கிரியை ஹalleluya. செய்யட்டும். கிரியை ஜீவனுள்ள வார்த்தை கிரியை செய்யட்டும். கிரியை ஒவ்வொரு செய்யட்டும். வேளை கிரியை ஜெப ஆவியிலே செய்யட்டும். நிரப்புங்க. ஆமென். அப்பா உம்முடைய கிருபை எங்களை ஆமென். நடத்தட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ஹalleluya. பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு எல்லா கரத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே. பேரின்பம் அவரே தஞ்சமே. அனுதினோ அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினோ அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்போவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்போவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்த நேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்த நேசு என்றும் பற்றிடுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமா எந்த இயேசுவை. நம்பிடுவே என்றென்றுமா எந்த இயேசுவை. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொள்வார். குற்றங்களை
இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே, பேரின்பம் அவரே தஞ்சமே. அனுதினோ அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினோ அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினோ அனுதினோ அன்பருடன் இணைந்து செல்லுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே உண்மையாகவே கர்த்தர் இந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். விசேஷமாக இந்த 10,000 சிமெண்ட் பேக் தேவைகளுக்காக முதலாவதாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ இதனால் பார்க்கிற பிள்ளைகள், நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் நீங்கள் பார்க்குற அந்த கியூஆர் கோட், அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த கியூஆர் கோடில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். விசேஷமாய் பாரத்தோடு ஜெபியுங்கள். ஆமே. நான் நேற்றைய தினத்தில் நான் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எழும்பும்படியாக. ஆமென். ஏன்னா ஒருத்தர் நேசித்தா தான் கொடுக்க முடியும். கர்த்தரை ஒருத்தர் நேசித்தா தான் உண்மையாக கொடுக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நான் நேற்று தினம் சொன்னேன், நம்ம யாரை நேசிக்கிறோமோ நம்ம எதனாலும் செய்வோம். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக எத்தனாலும் செய்வோம். ஏன்னா அவங்கள நேசிக்கிறோம். அங்கே கணக்கெலாம் பார்க்க மாட்டோம். இவ்வளோ தான் செய்வேன் அப்படின்னு கணக்கு பார்க்க மாட்டோம். சில பெற்றோர்லாம் கடன் வாங்கிலாம் பிள்ளைகளுக்கு செய்வாங்க. ஏன்னா அந்த பிள்ளையை நேசிக்கிறார்கள். ஸோ யார் உண்மையாகவே கொடுக்க முடியும்னா கர்த்தரை நேசிக்கிறவன் தான் கொடுப்பான். கர்த்தரை நேசிக்காதவன் கணக்கு கேட்டுட்டு இருப்பான். கொடுக்கணுமான்னு வியாக்கியானம் பண்ணுவாங்க. சரியா, இது அவசியமானு கேட்பாங்க, இது தேவையான்னு கேட்பாங்க. நாம் தான் கொடுக்கணுமா, கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வாங்க. இதெல்லாம் யாருன்னா கர்த்தரை நேசிக்காதவர்கள். அதை நேசிக்கிறவன் என்றைக்கும் அப்படி செய்ய மாட்டான். நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள். ஸோ தாவீது ரொம்ப அன்பு கூர்ந்தான், ரொம்ப அன்பு கூர்ந்தான். அந்த அன்பு கூர்ந்தனால தான் நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி அவனால் இவ்வளோ கோல்டு கொடுக்க முடிஞ்சது. ஆமேன். அதான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கணக்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 5000 டன் கோல்டு அவர் கொடுத்தது. 5000 டன். ஒரு டன் என்ன விலைன்னு பார்த்துக்கோங்க. 5000 டன்னு சும்மா கிடையாது. அந்த காலத்தில் கொடுத்துருக்கிறாரு. எப்படி அவ்வளோ மனசு வந்துச்சு? 5000 டன் கோல்டை கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னா, தாவீது சொல்வார், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தேன், என்னையும் கர்த்தர் பார்த்து என்னை கூட்டிகிட்டு ஒரு ராஜாவாக மாற்றியிருக்கிறார். அவன் அந்த இடத்த நினச்சி பார்த்தான், அவர் எவ்வளோ அன்பு இருந்தால் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருப்பார். நான் சொல்லுகிறேன், நிறைய டைம் நம்மளை ஆண்டு நடத்தின நம்ம மறந்துடுறோம். அவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார். அந்த அன்பை நிறைய டைம் மறந்துடுறோம். ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருந்தனால தான் நம்ம சேற்றிலிருந்த நம்ம தூக்கி எடுத்தார். அந்த அன்பை நம்ம உணர வேண்டும். ஸோ தாவீது அதை அடிக்கடியாக உணர்ந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆடுகளுக்கு பின்னே நான் போய் கொண்டு இருந்தேன். ஸோ ஆட்டு மந்தைகளை நான் மேய்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை எவ்வளோ அன்பு வச்சிருந்தா என்னை என்ன பண்ணியிருப்பார், அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த அன்பை அவன் அறிந்திருந்தனால தான் அவன் தாராளமாய் கொடுக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவனுக்கு அந்த அன்பு தெரிஞ்சுது. அந்த அன்பு தெரிஞ்சுது, ஆண்டவர் மேலே இருந்த அன்பு தெரிஞ்சுது. ஆனால் அதே இது சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதோட பையன்தான், ஆலயத்தை கட்டினவர் தான். ஆனால் அவருக்கு என்ன தெரியாதுன்னா, ஆண்டோட அன்பு என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் வசதியிலேயே வாழ்ந்தவர். சரியா, அப்பா ராஜாவாக இருக்கும் பொழுதே இவர் வசதியிலேயே இருந்தவர். அவருக்கு ஆண்டருடைய அன்புன்னு என்னன்னு தெரியல. அதான் ப்ராப்ளம். ஆண்டோடைய அன்பு தாவீதுக்கு தெரிஞ்சது மாதிரி சாலமோனுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக அவன் பின்வாங்கி போயிருக்க மாட்டார். ஆனால் அன்பு தெரியாதனால தான் ஆண்டவர் எச்சரித்தும் அவர் கேளாமல் போனார். ஸோ நிறைய பேருக்கு ஆண்டோடைய அன்பு உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஸோ கொஞ்சம் உங்களை ஆண்டோடைய அன்பு அறியணும்னா நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஒரு 20 years 30 years பின்னாடி தூக்கி போடுங்க. அல்லேலூயா. உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டலில் இருந்ததை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சுகத்தோடு இருக்கிறத நினச்சி பாருங்கள். வேலை இல்லாமல் நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சதை பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த உயர்வை நினச்சி பாருங்கள்.
வீடு இல்லாமல் தெருக்களில் இருந்ததை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி மாடிகளை கட்டி வீடுகளை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறார். ஸோ அதை நினச்சி பார்த்தீங்கனால, இதை நினச்சாலே போதும். ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுத நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளெல்லாம் பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்க அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டார். ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆமென். ஏன்னா ஆண்டோடைய அன்பு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். ஸோ தாவீதுக்கு அது ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு, அடிக்கடியாக அந்த எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் அவன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தெரியும் அவனுக்கு எப்படியெல்லாம் என்னை மேய்ச்சாருன்னு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன் அந்த மாதிரி அந்த சூழ்நிலை இருந்தவங்க தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த அன்பை உணர்ந்தவங்க தான் கொடுக்க முடியும். ஆனால் சாலமோனுக்கு அந்த எண்ணமே வரல. சாலமோன் அப்பா வச்சுருந்ததை கொடுத்தார், அவ்வளோதான். அவருக்கு என்னென்னலாம் இருக்குதோ அப்பா சேர்த்து வச்சாரோ, ஆல்மோஸ்ட் அவங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டாப்புல. ஸோ அதனால தான் சாலமோனுக்கு அந்த வேல்யூ தெரியல, ஆண்டவருடைய அன்போடைய ஆழம் நீளம் உயரம் தெரியல. ஏன்னா அப்பா அப்பாவுடைய அன்பு, ஆண்டவர் மேலே வச்சுருக்க அன்பு சாலமோனுக்கு தெரியல. இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை ஒருத்தன் நேசிக்க ஆரம்பிக்கிறதுல நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அவன் நிச்சயமாக கொடுக்குறவனாக தான் இருப்பான். அல்லேலூயா. அது கொடுக்குறவன், அவன் நேசிக்கிறானா அவனை ஒரு விதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவன் ஆண்டவருக்காக செய்வான், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்வான். ஸோ கர்த்தர் அவனுக்காக செய்வார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதை காட்டுதுன்னா, ஒரு அன்பு எதை காட்டுதுன்னா, நீங்கள் ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கிறீங்கன்றதை காட்டுது. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. காணிக்க இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது, அன்பினால் நம்ம கொடுக்கும் பொழுது, இன்னொரு பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆண்டருக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம். அது நம்ம நல்ல ஒரு உதாரணம். ஆண்டருக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஐக்கியம். ஸோ உதாரணமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் ஒன்று காரியத்தை அறிஞ்சிருவாங்க. என்ன அறிவாங்கன்னா, அப்பா என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, அம்மா எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறனால தானே செய்கிறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ ஒரு கணவனார் ஒரு மனைவிக்கு செய்யும் போது, இல்லை மனைவி கணவன் அப்போ க்ளோஸாக இருந்தால் தான் செய்ய முடியும். சரியா? ஒரு சமைக்கவும் முடியும், இல்லாட்ட நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்க முடியும், எதனாலும் செய்ய முடியும். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் எங்கே பார்க்கலான்னா, நீங்கள் அதில் பார்க்கலாம். ஏன்னா அது அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க, யாராக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதே போல் தான். ஸோ அது எதை குறிக்குதுன்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கத்தை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய ஆசீர்வாதம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். அதுதான் நம்ம நேற்று தினத்தில் நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஸோ இன்றைக்கி இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பணும். யாருன்னா, நான் ஆண்டருக்கு கொடுக்கறதுனால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஸோ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வாங்கி தான் என்ன பண்ணுறோம், உமக்கு நாங்கள் கொடுக்குறோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி கர்த்தர் அநேகரை ஆசீர்வச்சிருக்கிறார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த சபை காரியத்தை தாங்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை ஆசீர்வச்சார். ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார், எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக் காஸ்பல் சாப்டர் 6 verse 38 நீங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அப்போ என்ன பார்க்கலாம், நம்ம ஆண்டுக்கு கொடுக்குற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ அது எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, அது மடியில் போடுவாங்க. அப்போ ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த ஊழியத்தை தாங்கணும். அல்லேலூயா. பிரதர், நான் ஆண்டு காரியத்துக்காக நான் செஞ்சுருக்கிறேன், அதனால மாதிரி ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். என்னை நான் கொடுத்ததுனால, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்ததுனால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். இப்போ அல்லேலூயா. நேற்று அன்புள்ளவர்களை கர்த்தர் எழுப்பணும். இனி நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் இதற்காக ஜெபிப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அதுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ தாவீது கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அதுலேருந்து கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவங்களுக்குள்ள அவங்க மனதில் கர்த்தர் பேசணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் பேசுங்க ஆண்டவர். அதான் இன்றைக்கி ஜெபம். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
நான் ஆண்டருக்காக கொடுத்தேன் பதர், ஒரு காலத்தில் கொடுத்துருக்கிறேன், கர்த்தர் என்னை நிறைய ஆசீர்வச்சிருக்கிறார், அதனால நான் இன்னும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும் இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் இன்னைக்கு எழுப்பணும். ஒருவேளை அவங்க அறியாமல் இருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம், இன்றைக்கி அவங்க எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களை கர்த்தர் தட்டி எழுப்பணும். அப்பா, நான் அவனை ஆசீர்வச்சிருக்கிறேன், இந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடு, இந்த சபைக்கு கொடு, இந்த கட்டுமான பணிக்கு கொடு அப்படி சொல்லி கர்த்தர் பேசணும், அவங்கள்ட்ட பேசணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ட்ட கர்த்தர் பேசணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஸோ இந்த காரியத்திற்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். இதனால் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாக நம்ம எல்லாரும் பாரப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்திலே கொடுக்கிற சாமி இயேசுவே சோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேர்த்தியாக துதியாக கொண்டு வாங்க ராஜா. அப்பா அந்த ஜெபத்துக்கு ஒரு தடைகள் வரக்கூடாது சாமி. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எழுப்புவீராக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எழுப்புவீராக. எங்கள் மேல நேசத்தை வைத்திருக்கிறீர்கள் ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மை பெற்ற பிள்ளைகள் எல்லாம் எழுப்புங்க சாமி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் எத்தனையோ காரியத்துல கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக்கொண்டுக்கிறாங்களா சாமி. நன்மை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்காத இருக்கிற எல்லா தடைகளை உடைங்க சாமி. இருதயங்களை பேசுங்க தகப்பனே. அந்த இருதயங்களை கட்டி வைக்கிற பிசாசி ஆண்டவரே இயேசு நாமத்தை நீக்கி போடுங்கப்பா. கொடுக்கிற மனது இருந்தாலப்பா கொடுக்க கூடாதுன்னு அந்த மனதை கட்டி வைத்திருக்கிறேன் சுவாமி. அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும் சுவாமி. அப்பா நன்மை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா எத்தனையோ விதத்துல தகப்பனே நன்மை பெற்றுக்கிறாங்க தகப்பனே. வியாதியில இருந்து அப்பா சுகப்பட்டுக்கிறாங்களா ராஜா. அப்பா குடும்பத்துக்கு குழப்பத்திலிருந்து சுகப்பட்டுக்கிறாங்களா சாமி. பிள்ளைகள் மத்தியில சுகப்பட்டுக்கிறாங்க ராஜா. கணவன் மனைவிக்கு எத்தனையோ வித போராட்டத்திலிருந்து விடுதலை பட்டுக்கிறாங்க ராஜா. எத்தனையோ நன்மைகள் ராஜா, சொல்ல முடியாத நன்மைகளை பெற்றுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா இருதயங்களை தட்டி எழுப்புங்க சாமி. இந்த சபைக்காக ஆண்டவரே, இந்த கட்டமான பணிக்காக ஆண்டவரே கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தாவே இந்த நாளில் நீங்க எழுப்புங்க சாமி. நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தாவே நீங்க செய்தேன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிற ராஜா. அந்த விசுவாசத்துல சாட்சியாக நிற்கணும் சுவாமி. அப்பா இந்த விசுவாசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ராஜா கொடுக்க முடியாத இருதயத்தை பேசுங்க ராஜா. அப்பா என் சபை காரியத்துல கர்த்தாவே தடைப்பட்டுக்கிற காரியங்களை ராஜா எந்த தடைகள் வரக்கூடாது சாமி. இந்த நாளில பெரிய தேவைக்காக ஆண்டவரே நாங்க காத்து கொண்டுக்கிற சுவாமி. நாங்க நின்று கொண்டுக்கிற ராஜா. அது நீர் அறிந்திருக்கிற சுவாமி. அப்பா நம்ம உம்மிடத்துல கேட்காத படிக்காது நாங்க யாருக்கு கேட்குவோம் சாமி. நீர் கொடுக்கிறவர் ராஜா, நீர் கொடுக்கிறவர் ராஜா. இதை நீ தொடங்குறவர் நீர் ராஜா, முடிக்கிறவர் நீர் ராஜா. அப்பா நீங்க முடித்து கொடுங்க சாமி. இந்த தேவைகள் நமக்கு லேசானது தகப்பனே. இந்த லேசானது தகப்பனே மனிதர்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலப்பா கர்த்தர் நீ கொடுக்குவீங்க ராஜா. நீர் கொடுக்குவீங்க தகப்பனே. நீர் எழுப்பின காரியத்தை தகப்பனே நீ வெற்றியாக முடித்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பேஸ்மெண்ட் காரியத்தை தகப்பனே நீ முடிக்கி தாரு ராஜா. நீ சீக்கிரத்தில் எழுப்புங்க தகப்பனே. இந்த தடை வரக்கூடாது தகப்பனே. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தடை வரக்கூடாது தகப்பனே. ஒரு மனிதன் ரோடாண்டரே அப்ப எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுப்பா. அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ராஜா. வர்க்கர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ராஜா. எந்த தடைகள் வரக்கூடாதுப்பா. எந்த விதத்துல தகப்பனே பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது ராஜா. இந்த தடைகளை தடவரே நீ பரிபூர்ண விதத்துல கொடுங்கப்பா. நன்மை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா இடத்துல பேசுது தகப்பனே. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைப்பா, யூடியூப்ல பாக்குற பிள்ளைகளை ராஜா, நேரடியா வந்திருக்கிற பிள்ளைகளை ராஜா, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட பேசுங்க தகப்பனே. அப்ப இந்த தடைகள் எல்லாம் உடைங்க ராஜா. சீக்கிரத்துல தகப்பனே எங்க பேஸ்மெண்ட் காரியத்தை முடித்து கொடு ராஜா. இந்த 10,000 அப்பா அப்ப அந்த சிமெண்ட் மூட்டையில கர்த்தாவே சந்திங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் ராஜா ஒவ்வொரு மூட்டை கொடுத்தால கர்த்தாவே இந்த 10,000 பணிய கர்த்தாவே நீ முடித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த பாத சிமெண்ட் அப்பா தேவில பரிபூர்ணமா சந்திங்க ராஜா. இந்த வேளையில கர்த்தாவே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. அதுக்காக நீ பதில் கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜா. நீ மௌனமா இருக்க கூடாது ராஜா. நீ மௌனமா மேலார தேவன் சுவாமி. நீ பேசுகிற தேவன் தகப்பனே. இருதயத்தை தட்டி எழுப்புகிற தேவன் சுவாமி. இந்த வேளையில கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மனிதர தகப்பனே பேசி ஆண்டவரே இதை நடத்தி கொடுக்க முடியும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆலயத்தை எழுப்ப முடியும் ஆண்டவரே. நாங்க சாட்சியாக நிற்க முடியும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. இந்த 2025 ராஜா நாங்க சாட்சியாக நிற்கிற தகப்பனே. எங்க புதிய சபையில கர்த்தாவே நாங்க ஆராதிக்க
துதிக்கிறோம் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா விதத்திலும் கர்த்தாவே மகன் சோர்ந்து போகாத படிக்கிறாச்சா மகனை பலப்படுத்துங்க சுவாமி. உச்சரிந்த உள்ளவர்களுக்கு நாடி நரம்பு உள்ளதப்பா. அப்பா ஆவியிலிருந்து ஒவ்வொரு பலவீன கர்த்தாவே இப்பொழுது நீக்க போட்டு தகப்பனே. தேவனே மகனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தேவன் நீ முடி எடுத்த காரியம் தகப்பனே நீ முடிக்கவே தகப்பனே. நாங்க யாரும் நம்பல ராஜா. உம்மை மட்டும் தகப்பனே நம்புற சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளப்பா தட்டி எழுப்பி ஆண்டவரே இந்த தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனே ஜெபத்தை எல்லா ஜெபம் தகப்பனே உம்முடைய பாதத்துல கொடுத்து தகப்பனே என் ஜெபத்தை எடுக்க எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே எழுப்புவதற்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒருவர் யாரோ சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் கரங்களை உயர்த்துவீர்கள் என்றால் உங்கள் கையில் மைக் கொடுப்பார்கள். ஸோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த மாலை வேளைக்காக மக்க நன்றியோடு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நாமத்தை தொழுது கொள்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இதோ தகப்பனே அப்பா பாஸ்டர் சொன்னவனமா என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஏகோபித்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் இந்த சபைக்கென்று ஆண்டவரே கட்டுமான பணிக்கென்று ஆண்டவரே அவர்களை ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் பணங்களை அனுப்பும்படியாய் நிற்கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த சிமெண்ட் மூட்டைகளை கூட அன்போடு கூட கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை ஏவியர்ல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்க ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண் பார்வை பட்டால் போதும் ஆண்டவரே. அந்தந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீர் தாமே உறுதுணையா இருந்து எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனை அதிசயத்தை பெற்றிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே நேரத்தில் ஆபத்து நேரத்தெல்லாம் நீங்க காப்பாற்றி இருக்கலாம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே சபைகளுக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண்ணோக்கும்படியாக என் தேவனுடைய கரை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவன் ஆண்டவரே நீ சொல்ல எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே அவர்களுக்கு எந்தெந்த காரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைவு வருகிறதோ அந்த நினைவெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் அச்சா. இதோ சிம்சனை பார்த்து ஆண்டவரே அப்பா நீ சொன்ன சிம்சன் கேட்ட வண்ணமா என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டான் அல்லவா. அப்படிப்பட்ட இடுக்கமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் நீர் அவர்களை தேற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொண்ட மக்கள் இன்றைய நாளில் ஆண்டவரே உதாசீனமாய் இராதபடிக்கு உதாரத்துவமாய் ஆண்டவரே கொடுக்கும்படியாக என் தேவனுடைய கரம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உற்சாகமாய் கொடுக்கிறதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆம் தகப்பன இதோ சாலமோன் ஞானி கட்டும் பொழுது அந்த ஆலயத்திற்கு ஆண்டவரை என்னென்ன காரியம் ஆண்டவரை செய்ய வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணாரோ அதே மாதிரி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலிருந்து அவருக்கு வெள்ளியும் பொன்னும் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரே அந்த நாட்களில் ஆலயத்தை கட்டினது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்கு தடையிராதபடி எங்கள் மீறுதல்கள் தடையிராதபடிக்கு ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் தடைபடாதபடி பரிசுத்த அக்கினியானது தடை ஆண்டவரே வருகிற எல்லா சூழ்நிலைகளை நீர் மாற்றி போட்டல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மையே நம்பி இருக்கிற யோபு சொன்னவனமா என்னை கொன்று போட்டாலும் உம்மையில் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்மை நான் ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே யோபு சொன்னவனமாய் அப்படி விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறார் அச்சா. ஒவ்வொரு இடத்திலிருந்து தங்கு தடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறார் அச்சா. ஆண்டவரே உன்னதமானவர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நிழலிலே நாங்கள் தஞ்சம் அடைந்திருக்கிற ஆண்டவரே நீரே ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுதல் வல்லமையை வைத்து நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் தாமே வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் யாகோபித்து ஆண்டவரே சிறு தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரே பெரிய பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்கு கூட ஆண்டவரே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து
ஆசீர்வதித்த அந்த Hallelujah. பணத்தில் Amen. இருந்து ஆண்டவரே கட்டுமான பணிக்கு இயேசுவே. கொடுக்கும்படியாக நீர் உதவி Amen. செய்தருளும். Amen. Amen. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் இயேசுவே. என்று நன்றி சொன்னீரே. அப்பா. நன்றி அப்பா, ஆண்டவரே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் இயேசுவே. யோசிக்கும்படியா நன்றி அப்பா. என் தேவன் அவங்களுடைய இருதயத்தை Amen. நீர் Amen. தாமே Amen. தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே. Amen. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. Hallelujah. Amen. அப்பா, நீர் சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு இயேசுவே. இடங்களில் இருந்த ஒரு Amen. கலக்கத்தை உண்டு Hallelujah. பண்ணி என் இயேசுவே. தேவன் எனக்கு இதை Amen. செய்தார், நீங்கள் Amen. செய்யுங்கள் என்று சொல்லி பெண்கள் கூட இயேசுவே. பேசும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களிலே வாய் திறந்து ஸ்தோத்திரிக்கிறோம். பேசி Amen. ஆண்டவரே இந்த Hallelujah. உன்னதமான பணிக்கு ஒப்பு கொடுக்க கிருபை இயேசுவே. செய்தருள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Amen. ஒவ்வொரு Amen. இடத்தில் இருந்து ஆண்டவரே Amen. நீர் தாமே பரிசுத்தவான்களை எழுப்ப இயேசுவே, ஆண்டவரே. எழுப்புவீராக. ஜெபிக்கின்ற ஆண்டவரே Amen. ஒவ்வொருவரையும் Amen. எழுப்பி தாங்க ஆண்டவரே. Hallelujah. ஒவ்வொரு நாளிலும் இயேசுவே. ஜெபித்த ஆண்டவரே Amen. உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளாத காரியம் Hallelujah. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சந்தோஷமா எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிற Hallelujah. ராஜா என் Amen. தேவன் நீர் தாமே ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு நன்றி ஆண்களை நீர் அப்பா. தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட இயேசுவே, வேண்டுமா நன்றி, ஜெபிக்கிறேன். நன்றி, வேலை நன்றி. கிடைக்காத போதெல்லாம் ஆண்டவரே Hallelujah. வேதனையோடு ஜெபித்த இயேசுவே. மக்கள் உண்டு ஆண்டவரே. வேலை Amen. கிடைத்த பிறகு ஆண்டவரே இயேசுவே. அப்பா உம்மை விட்டு தூரம் போகாத படிக்கு Amen. அவர்கள் இருதயத்திலே நீர் தாமே பேச இயேசுவே, வேண்டுமா ஜெபிக்கிறேன். பேசுவீராக. ஆவியானவர் நீர் வழி நடத்தும் Amen. ஆண்டவரே. ஒவ்வொரு Amen. குடும்பத்து தேவைகளை சந்திக்கும் இயேசுவே, போதெல்லாம் அந்த ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கத்தை சந்திக்கும் போதெல்லாம் Amen. என் தேவன் செய்தார். நான் Hallelujah. என் தேவனுக்காக இதை செய்வேன் இயேசுவே, என்று ஒப்பு நன்றி கொடுக்க அப்பா. நீர் கிருபை செய்தருள Amen. வேண்டுமா ஜெபிக்கிறேன் Amen. ஆண்டவரே. Amen. நீர் வழிநடத்தும் பாதுகாத்துக்கள் Hallelujah. ஒவ்வொரு கட்டுமான பணிக்கு என்னென்ன ஆண்டவரே இயேசுவே, தேவைகளோ நன்றி அது அப்பா. எல்லாவற்றையும் சந்திக்க போகிறதுக்காக Amen. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா. அப்பா, இரவோடு இரவாக ஆண்டவரே அந்த சிமெண்ட் முட்டைகள் வந்து சேர இயேசுவே, கிருபை செய்யுங்க சேரட்டும் ஆண்டவரே. அப்பா. Amen. ஒவ்வொரு இடத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க Hallelujah. உதவி செய்தலும். இதோ இயேசுவே, நான் திறந்த வாசலை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று Amen. சொன்ன தேவன் Amen. Amen. இப்பொழுதே அந்த திறந்த வாசலை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டார். Hallelujah. ஆமாண்டவர், அநாதி கதவுகளை உயருங்கள் என்று இயேசுவே, சொன்னீர் நன்றி ஆண்டவரே. அப்பா. நாங்கள் திக்கற்றவர்களாய் ஆண்டவரே எங்களை Amen. விடாதபடிக்கு என் தேவனுடைய கரம் இடைப்பட்டு Amen. வழிநடத்த வேண்டுமா. Hallelujah. கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க Amen. உதவி செய்யுங்க ஆண்டவரே. Amen. ஆவியானவருக்கே விட்டு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு எல்லா கரல் தடி தேவனை மயப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை
வாசிக்கேனும் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. ஸோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த அனுபவம் பெற்றவங்க தான் தாராளமாக செய்ய முடியும். ஆமென். ஸோ ஆசீர்வாதம் பெற்று கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நான் கொடுத்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் சொல்லுகிறேன், சிறு வயதிலிருந்தே நான் கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களில் நான் ஒருவன். ஹல்லேலூயா. அது உண்மையாகவே நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் இருந்து ஸோ ஒரு காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ரூபாய் ஸோ தசம பாகத்தில் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போவுமே எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். சின்ன வயசுலேயே ஒரு சின்ன வாலிப வயசில் எல்லோரும் 10ல் 1% சொல்லுவாங்க. ஆண்டவர் நான் 2% கொடுக்கணும். ஸோ அப்போ கோல்கேட் நான் இது உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் அப்போ எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், அந்த கோல்கேட் நிறுவனம் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் 99% தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறாரு உலகம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ஊழியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதுதான் என் சின்ன வயசில் என்னை ரொம்ப தொட்ட ஒரு சம்பவம். ஏன் நான் கொடுக்க ஆரம்பித்தேன்னா, அப்போ நான் யோசித்தேன், அப்போ அந்த கோல்கேட் நிறுவனம் அவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த ஓனர் 1% வச்சுக்கிட்டு மீதி 9% தேவனுடைய ராஜ்யத்திற்கு 10ல் 9 கொடுக்குறார். ஸோ 1 அவர் வச்சுக்கிறார். அவருக்கும் அவருடைய ஊழியர்கள் சம்பளம் மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸ். அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றது ஒரு சின்ன வயசில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்தது. நான் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு காரணம் பல காரணங்களில் அந்த மனுஷனுடைய சாட்சி நான் ஊழியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆசை, ஆண்டவரை நான் 1% இல்லை அதிகமாக கொடுக்கணும், 2%, 3%, 4% அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி தான் என்னுடைய எண்ணமும் அதுதான். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய சுத்த கிருபை இன்றைக்கு நான் சொல்ல முடியும், 10ல் நான் 9% கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நான் விதைக்கிறேன், கர்த்தர் அதை அறிவார். சரியா? ஆனால் அந்த மீதி இருக்கிற 1% எனக்கு போதுமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவைக்கு அது போதும். எனக்கு நீங்கள் கொடுக்கறதுல பர்சனல் கொடுக்கறதுல 9% கொடுத்துருவேன். ஆமென். சார் நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சொல்லப்போனால் 95 ரூபா கொடுத்துருவேன். சார் 9.5% அந்த 0.5 என்னோடய பர்சனல். ஹல்லேலூயா. எனக்குன்னு வர்றது ஊழியத்துக்கு வர்றது ஊழியத்துக்கு போயிடும். ஆனால் எனக்குன்னு கொடுக்கறதுல நான் கொடுக்கறது உண்டு. ஸோ அதனால் ஆசீர்வதிக்கப்படுறேன். அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ஸோ ஒரு முறை நான் வாலிப வயசில் இருக்கும் பொழுது மாதம் இதை கரெக்டாக ஒழுங்காக பண்ணியிருந்தேன். ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆசீர்வாதம் நான் கணக்கெலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு டைம் சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. ஸோ பாஸ்டர் நல்லா தானே இருக்கிறாரு, அவருக்கு என்ன குறை இருக்குது, நல்ல நல்லா தானே இருக்கிறாரு, நல்ல வசதி தானே இருக்கிறாரு, காரில் போகிறாரு, நல்ல சொந்த வீடு இருக்குது, நல்ல ஏசி ரூமில் தானே இருக்கிறாரு, நம்ம கொடுத்து என்ன ஆக போகுது, சரியா, நம்ம அவர் கொடுத்து என்ன ஆக போகுது, நம்ம கொடுக்குற இந்த தசமாக என்ன பெரிய இம்பேக்ட் கொடுத்துற போது அவருக்கு, நம்ம நிறுத்தினாலும் ஒரு பெரிய காரியம் கிடையாது, கொடுத்தாலும் அது அவருக்கு பெரிய விஷயமா இல்லையே, ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டில் யாருக்கும் சொல்ல நான் நிறுத்திட்டேன். சரியா, தசமாக கொடுக்கறத நிறுத்திட்டு நான் என்ன பண்ணேன், அதை பிச்சு ஒரு ஊழியத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு ஒரு ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன். சரியா, அதையே ஸ்ப்ளிட் பண்ணேன் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் அதை பண்ணேன். 2வது மாதம் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள், பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சேலரி என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்கும் குறைக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி குறைச்சாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. 3வது மாதம் இன்னும் நாங்கள் குறைக்க போகிறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம்
உயர்வை அப்படியே கம்மி பண்ணாங்க. அப்படியே கம்மியாச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஒன்றுமே புரியல. அப்போ என் வீட்டில் என்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை கேட்டார், நீ தசபாகம் கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு டைமில் அப்படி பண்ணியிருக்கிறார். அப்போ அவருக்கு செம்ம அடி வாங்கிடுது. அப்போ எங்கள் அம்மா கேட்டிருக்கிறாங்க, நீ ஒழுங்காக தசபாகம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், நீ ஒழுங்காக கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். கேட்ட அடுத்த செகண்டு தான் எங்கள் அப்பாட்ட நான் போய் சொன்னேன், கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர்கிட்ட போய் மன்னிப்புங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கொடுக்குறது ஊழியனுக்கு அல்ல, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. அன்றைக்கி தான் பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன், நீ கொடுத்த ஊழியனுக்கு இல்லை, நீ எனக்கு கொடுக்குற. அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதனால் நீ எனக்கு கொடு. ஸோ நான் சொல்லுகிறேன், உடனடியாக அந்த மாதத்தில் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ கர்த்தர் அப்படியே அடுத்தது ஜம்பும் ஐக்கு வந்துச்சு. அப்படியே நான் சொல்லுகிறேன், ஸோ இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஸோ எப்போவுமே அது கொடுத்த ஆசீர்வாதம். நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் அது மாதிரி ஏன்னா நானும் உங்களை போகிற சாதாரண பாடுள்ள மனுஷன்தான், நானும் அந்த பாதையில் போயிருக்கிறேன். நம்ம சொல்லிட்டு யோசிப்போம், மாம்சமாக யோசிப்போம், கொடுத்து என்னாக போகுது. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய காரியத்தில் நம்ம கை வைக்கும் பொழுது அது எப்படி தான் செலவாயிடும். வீட்டில் வேறு விதத்தில் செலவு வரும், அது எப்படி வரும் தான் தெரியாது. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்கறதுல நீங்கள் கை வச்சு பாருங்கள். அந்த மாதம் உங்களுடைய செலவை பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளோ வச்சிங்களோ வட்டியும் முதலமாக செலவு பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது 2 எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தருடைய காரியத்துக்காக நம்ம உற்சாகமாக கொடுக்குற வேளையில் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை அனுபவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாதம் தானே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே அணை கட்டவே முடியாது, அது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பத்த நாளிலிருந்து நான் சொல்ல முடியும், நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா, கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ சில டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கே நம்ம மாதம் குடும்பங்களை தாங்குகிறோம், சரியா? அவங்களுக்கு ரேஷன் பொருள்லாம் வாங்கி தரோம், கிட்டத்தட்ட ஒரு 42 பேருக்கு. ஸோ வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் ஒரு நாள் நிறுத்தினது கிடையாது. எப்படி ஆகிலும் அந்த கடைக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். கடைக்காரரும் காசு வாங்காமல் மெட்டீரியல் அமுச்சிடுவார், கொடுத்து எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க, சரியா? அதுக்கு பிறகு ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லுகிறேன், அந்த தேவை கர்த்தர் சந்தித்து தான் இருக்கிறார். அவர் விடவே இல்லை, அவர் விடவே இல்லை. ஒரு அன்றைக்கி எனக்கு கொடுக்க முடியலன்னு ஒரு 2 நாள் கொடுத்துருவோம். அது எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த அமௌண்ட் வந்துடும். அதை கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவார். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார், நான் கொடுக்கலனாலும் நீ செய்கிறியா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொல்ல, ஆண்டவரே நீ எங்கே கொடுக்கல, நான் கொடுக்க முடியாது, இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கும் கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்ல முடியும். ஆனால் நான் அதை செஞ்சது கிடையாது. கர்த்தருடைய கிருபை இது வரைக்கும் தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் நான் உண்மையாக நான் சொல்கிறேன், ஆண்டு நன்றி சொல்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் நிறுத்தாதபடி கர்த்தர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 3 இயர்ஸ் தானே, 3 ஆண்டுகளாக கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 42 குடும்பங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போது கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், அதனால தான் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பணும். அல்லேலூயா. ஸோ தாவீதை கேட்டாலும் அதான் சொல்லுவார், அப்பா நான் கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் சொல்லுகிறேன், தாவீது இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்தாரு. சாலமனை கர்த்தர் எப்படி நம்ம ஆசீர்வதிச்சார், வெள்ளியெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்துச்சு பாருங்கள். அந்த காலத்தில் சாலமன் காலத்தில் பொண்ணு வெள்ளியெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. சேபா ராஜஸ்திரி பார்த்துட்டு வேலைக்காரர்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகிறான். அந்த ஊரில் வேலைக்காரர்கள் எஜமான்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படி நல்ல உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாங்க, எப்படி இதோட ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்கள். ஏன்னா இது எதனால் வந்துச்சுன்னா தாவீதுனால தான் வந்துச்சு, சாலமனாலாம் வரல, தாவீதுனால தான் வந்துச்சு. நான் தாவீது கொடுத்தான், உற்சாகமாய் கொடுத்தான். அது பார்த்தீங்கன்னா அவன் சந்ததிகள் ஆசீர்வாதமாக மாறுது பாருங்கள். அவன் இருக்கிறத கொடுத்தமாவது நான் உண்மையாக சொல்லுகிறேன், சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். சந்ததி அதை நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கண்டிப்பாக இறையாதுன்னா அது யாருன்னா கொடுக்குற நீதிமானுடைய சந்ததிகள். கர்த்தருக்கு நீ கொடுத்துப்பாரு, உன் சந்ததியை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அவன் ஒரு நாள் பசியாக இருக்க மாட்டான், ஒரு நாள் வேணா பட்னியாக இருப்பான், சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பான், ஆனால் பசியாக கர்த்தர் விடவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நான் கொடுக்குறனால எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா,
என் சந்ததிக்கு நிச்சயமாய் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரியாது. கர்த்தர் அவனை நல்ல 3 வேளை இல்லை 10 வேளை சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் அவன் களஞ்சியத்தை ஆசீர்வச்சிருவார். அது எனக்கு நல்லா தெரியும். கர்த்தர் நிறைவாக நடத்திடுவார். இதுதான் ஒரு நீதிமானுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ சாலமோன் காலத்தில் எதுவுமே ஒரு பொருட்டாக எண்ணப்படலைன்னா அது சாலமோனால் வந்தது கிடையாது, அவரோட ஆர்ஜின் தாவீதுகிட்ட இருக்குது. ஸோ தாவீது அங்கே கொடுத்தாரு, ஆண்டருக்குன்னு கொடுத்தாரு. ஸோ என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பிரதர், ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை பிரதர், ஆனால் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன் பிரதர். கர்த்தர் நிறைவாக நடத்தியிருக்கிறார் பிரதர். நான் கொடுக்குறேன் பிரதர், நான் கொடுக்குறோம் பாஸ்டர், நாங்கள் செய்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங் அதில் தானாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். நான் மெயினாக இந்த கொடுக்கறத பற்றிலாம் ரொம்ப பேச மாட்டேன், சரியா? ஆனால் இந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ மற்றவங்கள பற்றி எனக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த தசம்பாவம் கொடுக்கலாமா வேண்டாமா, வியாக்கியானம் பண்ணலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, வசனத்தை எடு அப்படிலாம். நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் தசம்பாவங்கள நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறே கொடு. அல்லேலூயா. அதான் புதிய ஏற்பாட்டில் நீ உற்சாகமானா நான் 1% இல்லைங்க 10% கொடுத்தாலும் கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம். 8% கூட கொடுப்பேன், 5% கூட கொடுப்பேன், எவ்வளோ பர்சன்ட்னாலும் கொடுப்பேன். ஏன்னா நான் உற்சாகமாக கொடுக்குறேன், அவர் மேலே இருக்கிற அன்பில் கொடுக்குறேன், அவர் நீ ஆசீர்வதிக்கிறதுனால கொடுக்குறேன். நான் சொல்லுகிறேன், ஒரு சந்ததியை நீங்கள் பார்க்கலாம், கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் கம்மி ஆகுதுன்னா பல காரணங்கள் இருக்கும், அதில் இது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோமே, எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா இல்லை நிறுத்திட்டோமா. உண்மையாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிலலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் கர்த்தரை எதுக்கு ஆசீர்வதிக்கணும், ப்ராக்டிக்கலாக கேட்போம். நீ கர்த்தருடைய ஒன்று ஆசீர்வதிச்சு நீ எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஒன்று எதுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏன் கர்த்தர் யார் ஆசீர்வதிப்பார்னா, ஆபிரகாம் யார் ஆசீர்வதிச்சார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்ன பண்ணுவ, மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதான் அவர் மெயின் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது காரணம் அதுதான். நீ மட்டும் இல்லைப்பா, நீ மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஸோ அப்போ ஆசீர்வாதம் ஏன் தராருன்னா, அவருக்கு தெரியும் இவன்கிட்ட கொடுத்தா தேவனோட ராஜ்யம் கட்டப்படும், அப்போ இவனை ஆசீர்வதிக்கலாம். ஸோ சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவரும் கொடுக்க மாட்டார். ஓகே, இவனுக்கு கொடுத்தது வேஸ்ட்டு, ஏன்னா நான் கொடுத்தா இவன் கொடுக்கவும் மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும். நீ என்ன தான் தலைகளாக நில்லுங்க, நீங்கள் ஒரே இதில் தான் இருப்பீங்க, ஸ்டாண்டர்டில் தான் இருப்பீங்க, நீங்கள் மேலே எழும்பவே மாட்டீங்க. ஆனால் சிலர் நீங்கள் பாருங்கள், கொடுத்து 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 ஆண்டுக்காக செய்த பெரிய ஆட்கள் ஆனவங்களாம் இருக்கிறாங்க, கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். அதில் நானும் ஒருத்தன், தாழ்மையாக சொல்ல முடியும். அல்லேலூயா. நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், எங்கள் வீட்டில் 3 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. நான் என்னை வீட்டில் வந்து ரொம்ப கம்மி சம்பளத்தில் ஆரம்பித்தது நான் தான், ரொம்ப ரொம்ப கம்மி சம்பளம். சொல்லப்போனால் 2500 ரூபா தான் ஸ்டார்டிங் சேலரி, ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியும், எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரை காட்டிலும். ஒரே ஒரு காரணம் தெரியுமா, நான் கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆண்டுக்காக செய்கிற வேலையில் கர்த்தர் பார்க்குறாரு, இவன்கிட்ட கொடுத்தா இவன் வச்சுக்குவான், அவனுக்கும் தேவை இருக்குது, அவனுக்கு பசி இருக்குது, அவனுக்கும் குடும்பம் இருக்குது, அவனுக்குன்னு ஊழியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் போனாலும் இவன் கொடுப்பான், தேவட ராஜ்யத்துக்கு விதைச்சிருவான், இவன் கர்த்தருக்கு தெரியும். அதனால் எவ்வளோ நாளும் கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த தேவையிலும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஸோ அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பணும். ஸோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், அதோட ருசி தெரியும். யாருக்கு ருசி தெரியும்னா, தேனை சாப்பிட்டவனுக்கு தான் ருசி தெரியும், தேன் நல்லா இருக்குது, சுவையாக இருக்குன்னு. தேன் சாப்பிடாதவனுக்கு கேட்டு பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ருசி பார்த்தவன் சொல்லுவான் எவ்வளோ ருசியாக இருக்குது. அதனால் ஆண்டவரை ருசி பார்த்தவன், ஆசீர்வாதத்தை ருசி பார்த்தவனால தான் கொடுக்க முடியும், ருசி பார்க்காதான் கொடுக்க முடியாது. நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும் கொடுக்க மாட்டான். ஆனால் ருசி பார்த்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கொடுத்துருவான். ஸோ இது நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக நம்ம எல்லோரும் ஜெபிப்போம்.
ஸோ இது வெள்ள பாரப்படுற கரங்களை உயர்த்துங்க. உங்கள் கையில் மைக் கொடுப்பார்கள். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தாங்கும்படியாக, எழுப்பும்படியாக கர்த்தர் நாள் நமக்கு உதவி செய்வார்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதி, எங்கள் தேவாதி தேவனே, கண்மலையே, கோட்டையே, எங்கள் துருகமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா, தோத்தரிக்க கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தாவே, நாங்கள் வந்திருக்கிற நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற ராஜா. இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, ஒரு காலத்திலே ஒன்றுமில்லாத எங்களை கர்த்தாவே நீர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து தகப்பனே செய்த நன்மைகளுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் உமக்கு தகப்பனே எல்லா காரியத்தையும் செய்ய அப்பேற்பட்ட கிருபையும் வாஞ்சையும் உள்ளங்களை நீர் தர வேண்டுமா என்பதை சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, எங்கள் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரேன் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களுடைய சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறையா. ஆம் தகப்பனே, நீர் என்ன நோக்கத்தோடு அந்த இடத்தை கொடுத்தீரோ அதை பரிபூர்ணமா ஆசீர்வாதத்தோடு அதை நாங்கள் முடிக்க வேண்டும் கர்த்தாவே. அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும், எல்லா பண உதவி, பொருள் உதவி கர்த்தாவே நீர் கொடுத்து அந்த இடத்திலே அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய பாக்கியத்தை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறையா. ஆம் தகப்பனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஒவ்வொரு இருதயங்களை நீர் பேச வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணி கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இம்மட்டமாக நடத்தின தேவன் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. ஆம் தகப்பனே, இதோ 10,000 சிமெண்ட் மூட்டைகள் தேவைப்படுகிறது ராஜா. ஒவ்வொரு உள்ளங்களிலே பேசுங்க கர்த்தாவே. நீர் பேசி தகப்பனே சீக்கிரத்திலே அந்த இடத்திலே கர்த்தாவே அந்த அஸ்திபாரத்தை போடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறோ அதன் பிரகாரமாக அந்த இடத்திலே கர்த்தாவே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க நீர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, எங்களுடைய எண்ணங்களோ எங்களுடைய யோசனை ஒன்றுமே கிடையாது ராஜா. உங்களுடைய யோசனை பெரியது கர்த்தாவே, உங்களுடைய சிந்தனை பெரியது ராஜா. அந்த இடத்திலே கர்த்தாவே நீர் கொடுத்த அந்த இடத்தை நீர் நாங்கள் சீக்கிரமாக கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் கர்த்தாவே. அதற்காக எல்லா காரியத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. அநேக கூட்டங்களை நீர் எழுப்புங்க கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க ராஜா. நீர் பேசி கர்த்தாவே அது தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தல்ல கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீர் எல்லா உள்ளங்களிலே மாற்றி கர்த்தாவே எல்லா இருதயங்களையும் நீர் பேச வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் சபையாக குடும்பமாக பாரத்தோடு ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு சபை நீர் சீக்கிரத்தில் கட்டி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும். இந்த இடத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் கேட்கிறதா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. நன்றியோடு துதிக்கிறையா, தோத்திரேன் கர்த்தாவே. இன்னுமாக அநேக ஜனங்களை நீர் எழுப்புகிற கர்த்தாவே. அநேக உள்ளங்களை நீர் பேசும் கர்த்தாவே. இந்த இரவிலே நீர் பேசும் கர்த்தாவே. பேசி எல்லா உள்ளங்களிலே கர்த்தாவே நீர் கிரியை செய்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகைரா என்று நீர் பாதுகாத்து பலப்படுத்த வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிற தேவன் ஐயா. ஒருபோதும் கைவிடாமல் காக்கிற கர்த்தர் நீர் ஐயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேளு கர்த்தாவே. எங்களுடைய உதவியை நீர் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறபடியால் இந்த நேரத்திலே எங்களுடைய எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இன்னமாக மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்தோமோ இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்க கர்த்தாவே. நீரே பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இன்னும் கேட்க மறந்த எல்லா காரியத்தை கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்களுக்கு கூட்டி கொடுத்தரல வேண்டுமாய் சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு எல்லா கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. இன்னும் ஒருவர் கூட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக பாரத்தோட ஜெபிப்போம். இன்னும் யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ, ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಸೂರ್ಯ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಆಕಾಶ ನಿಮ್ಮ ಸಿಂಹಾಸನ, ಭೂಮಿ ನಿಮ್ಮ ಪಾದಪೀಠವಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ದೇವರೇ, ಈ ಒಂದು 19ನೇ ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರುವ ದಿನಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜಪ್ಪ. ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ನೀವೇ ನಮಗೆ ಕಟ್ಟಿಸಿಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೇಳ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನೀವು ಎಲ್ಲಿ 2-3 ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿರುತ್ತೀರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ದೇವದೂತರನ್ನು ದಂಡೆಲ್ಲಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನೀವು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಎಂದಿಗೂ ಅದು ಅಲೆದು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ನಾನು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ದೇವರೇ, ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಮಗೆ ಬರುವ ಸಂಬಳದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಕೊಡುವರಾಗಿ ರಾಜಪ್ಪ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು, ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ದೇವರೇ, ನೀವು ಆಶೀರ್ವದಿಸುವುದಾದರೆ ರಾಜಪ್ಪ, ಅದು ಹೇರಳವಾಗಿ ನಾವು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಅಂದು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ಅಧಿಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ದೇವರೇ, 1 ಕೊರಿಂಥ್ಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ನೀನು ಹೇರಳವಾಗಿ ಕೊಡುವನಾದಿರುವುದಾದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇರಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜಾರಪ್ಪ, 2 ಥೆಸಲೋನಿಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡುಕನ ಕೈಗಳಿಂದ ನಾನು ತಪ್ಪಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ನನ್ನ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರ್ಯಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ, ಯಾರ್ಯಾರು ಅಪ್ಪ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯಾರ್ಯಾರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ರಾಜಪ್ಪ, ಅಂತಹ ಬಾಯಿಗಳೆಲ್ಲವೂ ರಾಜಪ್ಪ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಬೇಡದೆ ಇರುವ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಆಲಯದ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರ್ಯಾರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅಂತಹ ಸೈತಾನದ ಕಾರ್ಯಗಳು ರಾಜಪ್ಪ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲಯವಾಗಿ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನಮ್ಮ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಜೀವವನ್ನು ಮರಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಅಪ್ಪ, ನಾವು ಮರಣದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾತಾಡಬಾರದು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಜೀವ ಉಳ್ಳ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಮಾತಾಡುವಾಗ ನೀನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ನೀನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನನ್ನ ಮಾತಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಏನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಬೇಕಾದರೂ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನೀನು ಏನು ಬೇಕಾದರೂ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ರಾಜ 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಒದಗಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ಎಷ್ಟೋ ಜನರ ಹತ್ತಿರ ರಾಜಪ್ಪ ಹಣವಿದೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಹಣವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವ ಮನುಷ್ಯನ ಹತ್ತಿರ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಕೊಡಲೇಬೇಕನ್ನುವ ಆ ಒಂದು ಮನಸ್ಸು ಯಾರಿಗಿದೆಯೋ ರಾಜ, ಅಂತಹ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀನು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ,
ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ನೀನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ, ನೀನು ದೂರಕ್ಕೂ ನೀನು ದೇವರಾಗಿದೆಯ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ಯಾರ್ಯಾರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ದೇವರೇ ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಇದ್ದಾರೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಅಂತಹ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಈ ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀನು ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರು ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅಂತಹ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ನೀನು ಮಾತಾಡಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಾಳೆಯ ಬೆಳಗಿನ ಒಳಗೆ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳನ್ನು ನೀನು ಸಂಧಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ವೇಲ್ತದಲ್ಲ ರಾಜಪ್ಪ, ಯೆರೆಮೀಯ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ನಾನು ಯಾವ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೋ ಅಲ್ಲಿ ಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಆ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಆ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಮ್ಮಿ ಆಗಿರ್ಬೋದು, ಮರಳಾಗಿರ್ಬೋದು, ಅಪ್ಪ ಕಲ್ಲುಗಳಾಗಿರ್ಬೋದು ರಾಜ, ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಒದಗಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ರಾಜಪ್ಪ ಮೇಸ್ತ್ರಿಗಳನ್ನು, ಕೂಲಿ ಆಳುಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ, ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಅನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಒದಗಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಿಂತು ಹೋಗಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನೇ ಎಬ್ಬಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವೇಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನೀನು ನಂಬಿಕೆ ಇಡುವುದಾದರೆ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ಲೋಕದಲ್ಲಿರುವವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಆ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಈ ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ನೀನು ನೆರವೇರಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಕೀರ್ತನೆ 121ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ನಾನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತಗಳ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ಸಹಾಯವು ಯೆಹೋವನಿಂದ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಅಪ್ಪ, ನಮಗೆ ಸಹಾಯಕರನ್ನು ನಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡು ರಾಜಪ್ಪ. ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರು ದಾಹದಿಂದ ಇದ್ದಾರೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಅಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ನೀನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ನೀನು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ 20 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಸಂಧಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜಪ್ಪ. ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ರಾಜ, ನಿನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೊಂದು ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ದೇವರೇ, ಕೀರ್ತನೆ 123 1-2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಆಸನಾಗಿರುವವನು ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಫಲಪಡಿಸ್ತೇನೆ, ಸಫಲಪಡಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ 1,00,000 ಜನರನ್ನು ರಾಜಪ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರನ್ನು ನೀನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಅಂದು ಅಪೊಸ್ತಲರನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಎಬ್ಬಿಸಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ನಾವು ಕೂಡ ಕೊಡುವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಅಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವು ಏರಳವಾಗಿ ತುಂಬಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರಾಗಿ ನೀನು ಎಬ್ಬಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರನ್ನು ಬಲಪಡಿಸೋ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ಕುಗ್ಗಿರೋ ಮನಸ್ಸನ್ನು ಎಬ್ಬಿಸೋ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜಪ್ಪ. ದೇವರೇ, 2 ಸಾಮುವೇಲ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಕರ್ತನೆ ಯೆಹೋವನೇ ನಿನ್ನ ಸೇವಕನಿಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ನೀನೇ ಆಗಿದೆಯಾ ಸ್ವಾಮಿ. ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದಿಂದ ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ಖಾಲಿಯಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದ ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ತೋರಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವ ದೇವರು ನೀನಾಗಿದೆಯಾ ಸ್ವಾಮಿ ರಾಜ.
ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವು ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ಸಭಾ ಪಾಲಕನ ಆಸೆ ಆಗಿರ್ಬೋದು, ನನ್ನ ಒಂದು ಸಭೆಯ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ಆಸೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಈ ಒಂದು ಆಲಯವು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಬೇಕು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಈ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಹೊಸ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಡಬೇಕು ಸ್ವಾಮಿ ರಾಜ. 10ನೇ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವವನ್ನು ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ಆ ಒಂದು ಹೊಸ ಆಲಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ಹಲವಾರು ಜನರು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ರಾಜಪ್ಪ ನೀನು ಒಂದು ಆಲಯವನ್ನು ನೀನು ಅಪ್ಪ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, ವಿಶ್ವಾಸ ನೀಡುತ್ತೇವೆ, ಯೇಸು நாமத்தில் ನಾವು ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். பல்லவான ஞான வினோதம் துதியே துதியே துதித்திடுவேன். பல்லவான ஞான வினோதம் துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லையாவும் அறுத்தீரே, அல்லையாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்த காக்காளே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்த காக்காளே. எம்பரெல்லாம் நீந்தீரே, எம்பரெல்லாம் நீந்தீரே. நம்பினோர் உந்தன் தயவாலே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சொல்லுவோம். சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அன்னை மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னை மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னரே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அன்னரே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணா எமக்கும் நீர்தானே, மன்னா எமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை
பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நீயோ நாம் புகழ் தாத்தானே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. நீயோ நாம் புகழ் தாத்தானே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமோ மூடி காத்தீரே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமோ மூடி காத்தீரே. தீதனுகாலும் அறிவினிலே தீதனுகாலும் அறிவினிலே தேடி உமதடி தந்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக கழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக கழுவாமல் என்னை உமக்காக. எழுத்தீர் என்னையும் உமக்காக. எழுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைன்றது நான் உண்மையான விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான் அதிகமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். அது விசேஷமாக இந்த சால்வேஷன் டிவி ஊழியத்தின் மூலமாய் 2007 நான் சொல்ல முடியும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எழும்பினாலே சர்ச்சை கட்டி முடிச்சிடலாம். ஆமென். 10,000 மூட்டை இல்லை, சர்ச்சை கட்டிடலாம். சால்வேஷன் டிவி மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம். ஸோ ஒவ்வொரு மாதமும் நான் விசுவாசிக்கிற எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை கர்த்தர் எழுப்பினாலே போதும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஸோ ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நான் சொன்ன மாதிரி எதுக்காக ஆசீர்வதிக்கணும்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் அவருக்கு தெரியும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க சாரிபாத்தில். ஆனால் ஆண்டவர் ஒரு விதவை தேர்ந்தெடுத்தார். எலியாக்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த ஊருக்கு போ, நான் ஒரு விதவைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கட்டளையிட்டிருக்கிறேன். ஸோ இவரும் போகிறார், இவரும் தீர்க்கதரிசியும் போகிறார். ஆனால் அந்த மகளுடைய கொடுக்கிற சுபாவம், அந்த கொடுக்கிற சுபாவம் அதை வந்து கர்த்தர் பார்த்துருப்பார். இந்த மகன் என்னதான் இருந்தாலும் கொடுத்துருவா, அதனால கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். ஸோ அதை அனுப்புறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால், 1 ராஜாக்கள் 1 கிங் சாப்டர் 17 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 17வது அதிகாரம் அந்த 14வது வசனம் 15வது வசனம் பாருங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எவ்வளோ நாள் சாப்பிட்டாங்களா? அநேக நாள். ஆண்டருக்கு தெரியும் இந்த அம்மாட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. கொடுக்குறவன் தான் ஆண்டர் கொடுப்பார், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். யார் கொடுக்குறானோ அவன்கிட்ட கொடுப்பார், கொடுக்காதவன்ட்ட கர்த்தர் கொடுக்க மாட்டார், இருக்கிறதையும் பிடிங்கிடுவார். ஹல்லேலூயா. அதான் அவருடைய வேலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து 5 தாளந்து இருக்கிறோம், 5 பெருக்கிட்டான், 2 தாளந்து 2 பெருக்கிட்டான். ஆனால் 1 தாளந்து இருக்கோ பெருக்கவே இல்லை, ஒன்றும் செய்யலை. அதை பிடிங்கி என்ன பண்ணார்னா 5 தாளந்து கொடுத்தார், இந்தா நீ வச்சுக்கோ. ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாகவே ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் ஆசீர்வாதத்தை அவன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது கொடுக்கணும். அது கொடுக்க 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 நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விதவையை ஏன் ஆசீர்வதிச்சார்னா, அநேக நாள் அவள் சொல்கிறா, இந்த லாஸ்ட் மீல் நானும் என் பையனும்
சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? அடிக்கடி யோசிப்பேன், ஏன் அந்த விதவை தேர்ந்தெடுக்கணும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்கள, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னா ஆண்டவர் வந்து வற்றி போகாம அந்த கேரி தாட்டுங்கிற வற்றி போகாம கூட ஆண்டவர் செய்ய முடியும். பெரிய விஷயமே கிடையாது, ஆண்டரால் முடியாத ஒன்றும் கிடையாது. ஏன்னா திராட்சை ரசம் காலி ஆகிட்ட உடனே அந்த திராட்சை ரசத்தையே கர்த்தர் வந்து தண்ணீரே திராட்சை ரசமாக மாற்றின தேவன், அவரால் எதனாலும் செய்ய முடியும். அப்போ செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு விதவை அவர் பார்க்குறாரு, இந்த விதவை யாருன்னா கொடுக்குற விதவை, இவள் கொடுப்பா, கண்டிப்பாக கொடுப்பா, அதனால் நான் அவளை ஆசீர்வதிக்கணும். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் அதை சோதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம், லேட் ஆகிடுச்சு, அவங்க பசிக்கும், போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, சரி நம்மளுக்கு ஆகாரலாம் ரெடி பண்ண முடியாது, அதனால் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அவங்கள சோதிக்கிறாரு, நீ கொடுக்குறியா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற ஆளாக மாற்றுறாரு ஆண்டவர், அவங்கள வந்து கொடுக்குறவளாய் மாற்றுறாரு. அதான் அவருடைய விருப்பம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே, ஏதாவது குறைப்பட்டீங்களாப்பா? சீஷரில் பார்த்து கேட்குறாரு, எல்லாத்தையும் என்னை நம்பி விட்டு வந்தீங்களே, நீ எதாவது குறையப்பட்டீங்களா? சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் குறையப்படலை. அப்புறம் என்னென்னா இவங்களை வந்து ஆண்டவர் கொடுக்குறவளாய் மாற்றுறாரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி சபையில் எல்லாத்தையும் பொதுவாக வச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஆண்டவர் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணிட்டார். அன்றைக்கி ஒரு சின்ன பையன், அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் கொடுக்குற பையனாக இருந்தான், அவ்வளோதான். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்ததா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு பையன்கிட்ட அவன் யாருன்னா கொடுக்குற பையனாக இருந்தாலும் தான் 12 கூட நிறையா கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மீதி அடுக்க செய்தார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை வந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு ஒருத்தன் கொடுத்து நான் பிச்சைக்காரன் ஆனான்ற சாட்சியை நான் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது, கேட்க போவதும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். சிலலாம் சொல்லுவாங்க, பிரதர் உலகத்தில் இருக்கும் பொழுது குடிச்சே அழிச்சேன் பதர், எல்லாத்தையும் சொத்தே அழிச்சிட்டேன்னு வாங்க. அந்த சாட்சியை நான் கேட்டிருக்கேன், அழிச்சவன் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் கொடுத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஏன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் சொல்லவே முடியாது. உண்மையாக கொடுத்துருந்தானா நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தேவன், அல்லேலூயா, அவர் அதை செய்வார். ஸோ ஏன் இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ கொடுக்கல, அதனால் கர்த்தர் கொடுக்கல, அவ்வளோதான், சிம்பிள். அவருக்கு தெரியும். ஸோ எப்போவுமே நம்மளும் அவரும் எல்லாமே அறிந்தவர் தான், நம்ம இருதயத்தை அறிந்தவர், அல்லேலூயா. மனுஷன் எதை பார்க்குறான்னா முகத்தை பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. ஓகே, இவன் இருதயம் கொடுக்குற இதயம் இவனுக்கு நம்ம கொடுப்போம், இவனை கொடுக்குற இருதயமாக இருக்கனால இவனை கொடுக்கலாம், இவன் ஆசீர்வாதமாக இருப்பான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், ஏழைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், திக்கற்றவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அதனால கொடுக்குறார், அவ்வளோதான், அதனால் கொடுக்குறார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நான் கர்த்தர் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அது செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ இருக்குது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது, அது மட்டும் நல்ல நிச்சயம். என்ன தான் இருக்கட்டும், இப்போ இந்த சர்ச்சே காட்டுறோம், எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், இந்த இடத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும், எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம், எல்லாம் ஒரு மனதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சமுள்ள ஒரு சபையாக இருக்கும், அல்லேலூயா. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ அநேகர் தொடப்படுவாங்கள்ல, அநேகர் வருவாங்கள்ல, ரட்சிக்கப்படுவாங்கள்ல, அதற்காக தான் இதை கட்டுறோம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். இதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோள் இன்றைக்கி. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அவங்களெல்லாம் எழுப்புங்கப்பா, அவங்களெல்லாம் எழுப்புங்க, அவங்களெல்லாம் கொடுக்குறவளை மாற்றுங்க. இது பெரிய விஷயமே இல்லை. அந்த முழு சபை கட்டுறதுக்கான ஆட்களை கர்த்தர் சால்வேஷனில் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் சொல்ல முடியும், ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் கர்த்தர் எழுப்பினார்னா போதும். நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எழுப்பி, கர்த்தர் பேசணும், கர்த்தர் அவங்க மனதில் கிரியை செய்யணும். ஸோ இன்றைக்கி அதற்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ பாரத்தோடு ஜெபிக்கிறவள் இருப்பீர்கள் என்றால் பாரத்தோடு ஜெபிங்க. ஸோ ஜெபிக்கிற கரலை வைத்திங்கன்னா உங்கள் கையில் மைக் கொடுப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக நம்ம எல்லோரும் பாரத்தோடு ஜெபிப்போம். நல்ல கண்களை மூடலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அப்படி யாரெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆமென். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு கொடுக்க முடியாது, நீ உதவி செய் ராஜா. ஆண்டவரே, நீ அவர்களை தெரிந்து கொண்டீரப்பா, உமக்கென்று தெரிந்து கொண்டீரே ராஜா. சோத்திரிக்கிறோம். இந்த தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களை உமக்காக கொடுக்க முடியாது எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே, தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே. நீ இப்போ பிள்ளைகளை ஆண்டவரே
உமக்காக கொடுக்க முடியும். மனப்பூர்வமாக கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே சோத்திரம் ஐயா. கர்த்தருக்கு கொடுக்கிற கடங்காரன் ஆவலை ஆண்டவரே. ஆமென். அவன் ஐஸ்வர்யவானா இருக்குவான் ஆண்டவரே. கர்த்தாவே கொஞ்சத்தில் உண்மை அந்த அநியாயத்தில் நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. ஆமென். கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டு நீ பிள்ளைகளை சுவாமி ஆமென். உமக்காக எழும்பட்டும் ஐயா. எழும்பட்டும் ஆமென். இயேசு ராஜா. எழும்பட்டும் அப்பா. இயேசுவே கர்த்தருக்காக கொடுக்க முன்வரட்டும் ஆண்டவரே. ஆமென். எழுப்புங்கப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ராஜாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். வஞ்சித்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய தடைகளை ஆமென். அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாத சாத்தான ஆண்டவரே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. உங்கள் ஆலயத்தை ஆண்டவரே கட்டி எழுப்பத்தக்கதானே அந்த பகுதியில் ஆண்டவரே கர்த்தாவே கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் கொல்லப்புல ஆத்துமாக்கள் வர வேண்டும் ஐயா. ஆமென். இயேசுவே உமக்கு சோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியா செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா கட்டி எழுப்ப நீ உதவி ஹல்லேலூயா. செய்ய எழுப்புங்கப்பா. ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எழுப்புங்க. குறையில்லாத படிக்க ராஜா. நிர்வாண ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ அப்படியே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று சொன்னீரேன் ராஜா. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்திர குறையெல்லாம் நிறைவாக மாற்றி அந்தந்த காரியத்தை அந்த நேரத்தில் நேர்த்தியா நீங்கள் முடித்து கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியான் தொடக்கம் மட்டும் முடிவு வரலுமா ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஃபவுண்டேஷன் ஆண்டவரே போட அந்த இடத்துல கர்த்தா தேவ பிரசனை இறங்கட்டும். கர்த்தாவே நீ இறங்கி வாரும் ஆண்டவரே. பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை அப்புறப்படுத்துவீராக ராஜா. தேவ மகிமை இறங்கட்டும் அந்த இடத்துல ஆண்டவரே. கடந்து வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே. எழுந்தருள ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா. தடைகளை ஆமணிக்கு போட்டு ஆண்டவரே தொடக்கத்தில் முடிய முட்டம் கர்த்தாவே இந்த கட்டுமான ஆண்டவர் ஆலயத்தை ஆண்டவர் கட்டி முடிக்கும் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மாலை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அதிசயங்களை செய் ராஜா. தம் தேவதாசருடைய ஆண்டவரே கர்த்தா விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே நீ பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய மகனை நல்லா பலப்படுத்துங்க ஆசீர்வதியும் அப்பா. திறப்பில் என்று ஜெபிக்கும் தேவதாசருக்கு இன்னும் அதிகமா பலம் தாரும். கண்ணீருக்கு ஆண்டு வேண்டுதலுக்கு நீ மறுத்திரு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா கலங்காத படிக்க மகனை தைரியப்படுத்த ஆண்டவரே. தாசரை பலப்படுத்து ராஜா. ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே நாங்கள் சபை ஒரு மனதோடு ஜெபிக்கும். அந்த ஒரு மன ஆவியை தாங்க ஆண்டவரே. காலியான இடத்த நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே கொடுக்க முடியாத கூட ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கொண்டு வரும் ஆண்டவர் ஆலை நறும்பி வழி ஆண்டவரே. அந்த ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரப்பா சபை நாங்கள் ஆண்டு கூடி செபிக்கோ ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு யாரோ சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறப்பா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே உம்முடைய தெருப்பெண் வாசலை நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீர் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஆயத்தமா இருக்கிற மக்களுங்களே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. அவங்களும் அப்பா உம்முடைய செயலா இருக்கிறவங்க அப்பா உம்முடைய அன்பா இருக்கிறவங்க அப்பா எழுப்புங்க ஆண்டவரே. கொடுக்க உதவி செய்யுங்க இயேசு ராஜாவே. அப்பா நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ராஜாவே. தகப்பனே ஆலயம் கட்டோ தகப்பனே. பொருட்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் ஜபித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடுக்கிற பிள்ளைங்களே நீங்க தயவுசெய்து எழுப்புங்கப்பா. ஒரு வருஷம் ஆண்டவரே
தகப்பனே உமக்கு பிரோஜனமா இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆலய கட்ட ஆண்டவரே தகப்பனே. அப்பா நாங்கள் தெருப்பின் வாசலில் நாங்கள் நிக்கிறோம் தகப்பனே. அப்பா பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வரும் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்பா உன் நாமத்தினால எது கேட்டாலும் தரேன் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு அப்பா உமக்கு பிரியமான ஜனங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக எழுப்புங்க ஏசப்பா. 10,000 சிமெண்ட் மூட்டிக்காக நாங்கள் அப்பா தெருப்பின் வாசலே நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர் போதுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்ல மேய்ப்பராக எங்களுக்காக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக அடக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்கள் தேவை இருக்கலாம் சந்திக்கிறார் ஆண்டவரே. நீர் தகப்பனே ஆலயம் கட்டோம் நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் தெருப்பின் வாசல நிக்கிறோம் அப்பா. எப்படியாச்சு ஆண்டவரே அப்பா எங்களை எங்க ஐயாவை தலைகுனி வைக்காதபடி ஆண்டவரே தகப்பனே நீர் தாமே ஆண்டவரே எங்களை நீங்க பிரயோஜனப்படுத்தணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயம் கட்ட ஆண்டவரே. அப்பா ஒரு மக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. விசுவாசமா இருக்கிற மக்களை கொடுக்க வைங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை ராஜா. உம்மால முடியும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆலயம் கட்டோ எங்களுக்கு உதவியாக இருங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் மீண்டும் ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா புடிவாதமாக இருந்து அப்பா மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு வாஞ்சியோட ஆண்டவரே ஆத்துமாங்களை கொண்டு வந்து ஜெபிக்க உட்கார வைக்கும் ஆண்டவரே. மத்த ஜனங்க வந்து அப்பா வழி நடத்தின ஆண்டவரே ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ஆலயம் கட்டு நாங்க பிரவேசிக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்க பாரத்தோட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நாங்கள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே புது ஆலயத்தில் ஆண்டவரே. அப்பா இது ஒரு நீங்க நல்லதா நீங்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கும் போது வேளையில ஆண்டவரே நீர் இம்மட்டுமாக எங்களை நடத்தின்னு வந்தீர் ஆண்டவரே. அப்பா இது லேசான காரியம் ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமை உள்ள அப்பா உம்முடைய ஆலயம் கட்டு ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரயோஜனமாக இருக்கிற மக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்பா எங்க ஆலயத்துக்காக நாங்கள் பாரத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இல்லை என்று சொல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அப்பா 45 பேருக்கு கொடுத்து ஆதரிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் அவ்வளவு ஆசீர்வதிச்சுக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரே எங்க ஆலயத்துல அப்பா அது ஒரு நிறுத்தாதபடி எங்களுக்கு பிரயோஜனமா படுத்துறீங்களே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆலயம் சீக்கிரமாக கட்ட உதவி செய்யுங்க. கொடுக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீரை எழுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே நீரே நல்லவர் வல்லவர் போதுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் சிருஷ்டித்தார். நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அவங்க உள்ளத்துங்களெல்லாம் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆலயத்திற்கு கட்டுற பணம் கொடுக்கணும் என்று எழுப்புங்க ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமா
கைவிட நாமம் ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமமே இணையில்லா நாமம் இந்த நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமமே இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் இந்த ஆலயம் கட்டுகிற காரியத்தை கர்த்தர் முடிப்பாராக நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆலயத்தின் மேல் பிரியமாக இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஸோ நம்முடைய எல்லா விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் உயிரோடு இல்லை, ஆனால் அவருக்கு பெரிய வாஞ்சை. நான் ஒரு ஊழியக்காரனாய் ஒரு சபையை நடத்தணுன்றது ஒரு வாஞ்சை. ஸோ இன்றைக்கு தான் அவர் இறந்த நாள். ஹல்லேலூயா. ஸோ உண்மையாகவே அவர் வாஞ்சை அது. ஹல்லேலூயா. அவருடைய வாஞ்சை அது. நான் உண்மையான விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதையும் நிறைவேற்றியிருக்கிறார். ஊழியக்காரனாய் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த இத்தனை நாட்கள் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2016 ஆண்டிலிருந்து உண்மையாகவே நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்கான நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளில் இந்த சபையோடைய காரியங்களை கர்த்தர் நம்முடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா விருப்பம், பெற்றோருடைய விருப்பம், வயதானவருடைய விருப்பம், பிள்ளையுடைய விருப்பம், வாலிபருடைய விருப்பம், சபை மக்களுடைய விருப்பம், சால்வேஷனுடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பம் ஆண்டவரை உமக்கென்று ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டணும். ஆண்டவரே, எங்கள் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுங்க. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். முடிந்தவள் முழங்கால் படியிடுங்க. இல்லாவிட்டால் எழுந்து நின்று கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தை நிறைய கரங்கள் நீட்டி, ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஒரு ஊழியனாய் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனாலே தாவே நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரலோகத்தில் பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருப்பார். ஆண்டவரே, அடியனுடைய விருப்பம் இந்த திருச்சபையை ஆண்டவரே கட்ட வேண்டும். உம்முடைய ஆலயத்தை கட்டி ஆண்டவரே அதில் ஒரு பெரிய ரட்சிப்பை நான் பார்க்க வேண்டும் அப்பா. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை நான் பார்க்க வேண்டும். 1 கோடி ஜனங்கள் ஆண்டு ஞானஸ்நானம் பெறுவதை நான் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த கிருபை அடியானுக்கு தாங்க. அடியானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்துடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த சபைக்கு தாங்க உதவி செய்யுங்க. 2007 ஆண்டிலிருந்து சால்வேஷன் டிவியை இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம், லட்சக்கணக்கான ஜனங்கள். எல்லாருடைய இடத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. இந்த ஆலய சீக்கிரத்தில் கட்டுவதற்கான எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த சிமெண்ட் போட்ட தேவைகள், அயன் தேவைகள், ஆட்கள் தேவைகள், எல்லாம் நிறைய தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, கத்த இந்த நாளிலே அது எஸ்தர் பிரேயர்ஸ் பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கப்பா. நீங்கள் நிரப்புங்க, அதை நீங்கள் நிரப்புங்கப்பா. சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட உதவி செய்வீராக. தொடர் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அன்று வரைக்கும் மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸோ நாளைய தினம் 20வது நாள் ஜெபம் இதே போல் 6 o'clock to 8 o'clock இருக்கும், கலந்து கொள்ளுங்கள். ஸோ காலையில் இதனுடைய ரீடெலிகாஸ்டுடைய ப்ரேயரை நீங்கள் காலையில் பார்க்கலாம், யூடியூப்லேயும் பார்க்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ஆப்ஸ் வச்சுருந்தால் அதுலேயும் பார்க்கலாம், எதுலனாலும் பார்க்கலாம். ஸோ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக நீங்கள் பாரப்படுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சந்தோஷமாக வீட்டுக்கு போய்ட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் சந்திப்போம். நாளை தினம் உமன்ஸ் ப்ரேயர் இருக்குது. ஸோ சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்குது. வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. ஆமென்.